ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோட் 68 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் அந்த காட் ஆஃப் லைட் காட் ஆஃப் டிராகன் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது நம்ம ஹீரோ குறுக்கு புந்து காட் ஆஃப் டிராகனை காப்பாற்றிட்டு அந்த காட் ஆஃப் லைட்டை போட்டு தந்ததுக்கப்புறம் காட் ஆஃப் டார்க்னஸை பார்த்து அடுத்தது நீ தான் அப்படி சொன்னோன்னே அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த காட் ஆஃப் டார்க்னஸை பார்த்து இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, உன்னை கொல்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, நம்ம 2 பேரும் சமாதானமாக போய்க்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே அது கேட்ட அந்த காட் ஆஃப் டார்க்னஸ், என்ன கடைசி நேரத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்க, உன் வழி வேற என்னோட வழி வேற, நான் எடுத்த முடிவு தான். ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த காட் ஆஃப் லைட் காட் ஆஃப் டைம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களாம் வேஸ்ட் ஆஃப் டைம், இவங்ககிட்ட அந்தளவுக்கு சக்திலாம் ஒன்றும் இல்லை, வெறும் குப்பைகளாக தான் இருந்தாங்க. ஆனால் அப்போந்தான் ஒன்று மாதிரி ஒரு சக்தி வந்தது, எல்லையற்ற மட்டும் டெத்தின் கடவுள், உனக்குள்ளே இருக்க சக்தி ரொம்ப பியூரானது, அதுதான் உண்மையான டேலண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உனக்குள்ள ஒரு இன்னர் வேர்ல்டே இருக்குது, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவை அப்படி தொட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே ஏதோ தண்ணிக்குள்ளே மூழ்கி போகிற மாதிரி போய் ரத்தத்துலேருந்து அப்படி மேலே வருவான். பார்த்தா அந்த உலகம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோவோட இன்னர் வேர்ல்டு, நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ளே இருக்க இன்னொரு உலகம் தான் அது. அந்த உலகத்துக்குள்ளே காட் ஆஃப் டார்க்னஸ் நம்ம ஹீரோவை கொண்டு வந்துருவா. அங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நீ எதுக்கு இங்கே என்ன கூட்டு வந்திருக்க, இது என்னோட இன்னர் வேர்ல்டா, இது சாத்தியமே இல்லையே, இங்கே என்னோட மற்ற டிவைன் பவர்லாம் இருக்குது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்ட அந்த காட் ஆஃப் டார்க்னஸ், எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஈகோ வேர்ல்டே இருக்காது, அது உங்ககிட்ட தான் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னா உண்மையான உலகத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ, அதுக்கு எப்படி சாத்தியம், அது சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அந்த காட் ஆஃப் டார்க்னஸ், கொஞ்சம் யோசிச்சு பாரு, அது உனக்கே எப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சு பார்ப்பான். அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இப்போ இந்த இன்னர் வேர்ல்டு என்னோட மென்டல் ஸ்டேட்டு, இது மூலமாக என்னோட ஒரிஜினல் உலகத்தை கனெக்ட் பண்ணி 2 உலகத்தையும் மோத வச்சு இவ ஸ்ட்ரைட்டாக என்னோட ஒரிஜினல் உலகத்துக்கே போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படி இவ போனான்னா அங்கே இருக்க ஒரிஜினல் காட் ஆஃப் டார்க்னஸ் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் யோசிச்சு தான் பண்ணிட்டு இருக்கியா, இல்லை பைத்தியங்கீத்தை பிடிச்சிச்சா உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த காட் ஆஃப் டார்க்னஸை பற்றி கேட்டோன்னே அதை கேட்ட அந்த காட் ஆஃப் டார்க்னஸ், நான் உண்மையான உலகத்துக்கு போகணும், அங்கே நான் போய் வாழணும் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படின்னா நீ அந்த காட் ஆஃப் டைம் கிட்ட வேலை பார்க்கலையா, நீ சொந்தமாக அதை உணி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்ட அந்த காட் ஆஃப் டார்க்னஸும், ஆமாம் அந்த காட் ஆஃப் டைமுக்குலாம் நான் ஹெல்ப் பண்ணவே விரும்பலை, இது நான் தனியாக சம்பவம் பண்ண போகிறேன் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த உலகம் மெர்ஜ் ஆகி உண்மையான உலகத்துக்கு நீ போனால் அங்கே இருக்க காட் ஆஃப் டார்க்னஸ் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன் நீங்கள் 2 பேரும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் காட் ஆஃப் டார்க்னஸை சாக விட மாட்டேன், நான் அவனை விட மாட்டேன் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த காட் ஆஃப் டார்க்னஸ், உங்ககிட்ட யார் பர்மிஷன் கேட்டா, நான் காட் ஆஃப் டார்க்னஸ், என்ன நீ ஜெயிக்கணும்னா உனக்குள்ள இருக்க இருளை ஜெயிக்கணும், அதாவது உன்னோட மென்டல் ஸ்டேட்டை நீ ஜெயிக்கணும், அதுக்கு நான் உன்னை விடுவேன் நீ நினைக்கிறியா, இப்போ நீ சாக தான் போற, வேணா நீ திரும்ப உயிரோட வந்தா அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு காட் ஆஃப் டார்க்னஸ் அப்படி நம்ம ஹீரோவை அப்படி சுற்றி கட்டி போட்டு சாகடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து, இப்போ அந்த மென்டல் ஸ்டேட்டு அப்படி டவுனில் போயிட்டு இருக்கோம், உன்னால் உன் மனசை உறுதியாக வச்சுக்க முடியாது அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னோட மனசை உறுதியாக வச்சுக்க முடியாதா, நீ தப்பா நினச்சிட்ட அப்படின்னு அந்த கட்டெல்லாம் அப்படி உடச்சி தெரிச்சிருவாரு, வெடிச்ச சாத்திரம் எல்லாமே. அப்போ நம்ம ஹீரோ அந்த காட் ஆஃப் டார்க்னஸை பார்த்து, இது என்னோட மென்டல் ஸ்டேட்டு தானே, இது என்னோட இன்னர் வேர்ல்டு தானே, இப்போ என்கிட்ட 2 கடவுள் சக்தி இருக்குது, இந்த மாதிரி 2 டிவைன் பவர் இருக்க ஒருத்தங்கிட்ட ஒன்றை மாதிரி ஒரு டிவைன் பவர் இருக்கிறவன் மோத முடியும்னு நினைக்கிறியா, நீ தப்பான முடிவு எடுத்துட்ட சிங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 டிவைன் பவரையும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அந்த அட்டாக்கை தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த காட் ஆஃப் டார்க்னஸோட உடம்பே நடுங்கும், ஏன் பல்லே கிட்டுக்கிட்டுன்னு ஆடும். அந்த அளவுக்கு செம ஃபோர்ஸான டிவைன் பவர் மூலமாக நம்ம ஹீரோ அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் அட்டாக் பண்ணோன்னு அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் அவ்வளோதான், அதோட கதையே முடிஞ்சுது. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக காத்தோட காத்தா கரைஞ்சு போய்கிட்டே இருப்பா. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து, நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா, என்ன அந்த உண்மையான உலகத்துக்கு என்னோட உடம்பையாச்சும் கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதுக்கு வாய்ப்பு இல்லை, உன்னோட உடம்பு காத்தோட காத்தா கரைய போகுது, அப்படியே அந்த உடம்பு இருந்தாலுமே அங்கே நான் கொண்டு போக மாட்டேன், அப்படி போச்சுன்னா அங்கே இருக்க காட் ஆஃப் டார்க்னஸுக்கு ஏதோ ஒரு டேஞ்சர் ஆகும் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த காட் ஆஃப் டார்க்னஸ், நீ ரொம்ப நல்லவனா இருக்கியே, மற்றவங்கள பற்றி கவலைப்படுற, நீ இந்த அளவுக்கு நல்லவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்கியே, சரி எனக்காக இதை மட்டும் பண்ணு, என்னோட இந்த டிவைன் பவரை அங்கே இருக்க அந்த காட் ஆஃப் டார்க்னஸுக்கு கொஞ்சம் கொடுத்துறியா அப்படி சொல்லிட்டு அவளோட அந்த டிவைன் பவரை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருவா. அப்படி கொடுத்துட்டு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுவா. அப்படியே கட்டினா இந்த பக்கம் காட் ஆஃப் டைமு, இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரத்தில் அந்த சீடு அந்த விதை அவன் எனக்கு கிடச்சிருவான், அவன் கிடச்சதுக்கப்புறம் நான் உண்மையான உலகத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். ஏன்னா காட் ஆஃப் டார்க்னஸ் நம்ம ஹீரோவை கொண்டு வந்து இவன்கிட்ட கொடுப்பான்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ அவன் பின்னாடி வந்து, ஆமாம்
நீ என்னை கொண்டு வந்து அப்படி என்ன பண்ண போற? நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படி கேட்டோன்னே பட்டாரும் அவன் பயத்துல திரும்பி பாப்பான் பாருங்க அந்த காட் ஆஃப் டார்க்னஸ். நீ எப்படா இங்க வந்த அப்படி சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு மிதிப்பா இருப்பாருங்க. ஆடங்கொய்யால எப்படிடா அது நடந்தது அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே போவான். நம்ம ஹீரோ மிதிச்ச மிதியில அங்க போய் விழுவான் பாருங்க. நம்ம ஹீரோனை பார்த்து என்ன பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, லாங் டைம் நோ சி அப்படின்னு நம்ம ஹீரோ நக்கல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கிழவன் நம்ம ஹீரோ மிதிச்ச மிதியில அங்க செவுத்துல போய் மோதி கீழே விழுந்து கிடப்பான். அங்க செவுரே நொறுங்கி போயிருக்கும். இந்த டைம் டவர் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா இந்த விதை இவன் எப்படி இவன் கண்ட்ரோல் பண்ணான்? இந்த சீட் டிவைன் பவரோட சீடு, இவன் எப்படிப்பட்டவன், எந்த அளவுக்கு சக்தி வந்தவன், அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் நீ தோக்கடிச்சிட்டா எப்படா சாத்தியம் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கிட்ட நம்ம ஹீரோ டேய் இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, நீ எதுக்கு என்ன சீட் ஆஃப் டிவைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படி கேட்டோன்னே அதை கேட்டு அந்த கிழமை டேய் இருடா என்னடா அவனுக்கு பதில் சொல்லணும், நீ எப்படா அவங்களை தோக்கடிச்ச, காட் ஆஃப் டார்க்னஸ் காட் ஆஃப் லைட்டு அப்புறம் பத்தாவதுக்கு டீமன் கார்டெல்லாம் இருந்தாடா, அவளையும் எப்படா நீ தோக்கடிச்ச, என்னால் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல, இது எப்படி சாத்தியம், அவங்கள எப்படி நீ கொன்ன, இதுக்கு வாய்ப்பே இல்லை, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாகி கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் புலம்புறத நிப்பாட்டுறா அப்படின்னு மூஞ்சோடு சேர்த்து மறுபடியும் ஓங்கி ஒரு குத்து விடுவாரு பாருங்க. அடிச்ச அடியில் மறுபடியும் அந்த செவுத்தெல்லாம் ஒட்டச்சிட்டு பறந்து போய் விழுந்துட்டு இருப்பான். அங்கே செவுத்த பாருங்க எவ்வளோ பெரிய ஓட்டையா இருக்கும், அந்த அளவுக்கு செம பவர்ஃபுல்லான பஞ்சு. அப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்து டேய் அவங்க எப்படி செத்தாங்கன்னு கேட்குறியா, அதான் நான் தான் அவங்களை கொன்னேன், ஒவ்வொருத்தரையும் நான் தான் கொன்னேன், இப்போ கடைசியா நீ மட்டும்தான் நிற்கிற, உன்னையும் நான் தான் கொல்ல போகிறேன், அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்றியா, எப்படியும் உன்னை கொல்ல தான் போகிறேன், நான் கேட்குற கேள்வி என்னன்னா என்ன எதுக்கு டிவைன் பவரோட விதைன்னு சொல்ற, அதோட அர்த்தம் என்ன, இதற்கான எதிர்காலம் என்ன, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டேனே. அதுக்கு அந்த காட் ஆஃப் டைமு அதுக்கான அர்த்தம் என்னன்னா மற்ற கடவுளெல்லாம் அவங்களோட அழிவை நோக்கி போகும்போது உன்னை பார்க்கும்போது நீ ஒரு புதிய பாதையை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது, உனக்குள்ள அந்த அளவுக்கு சக்தி இருக்குது, அதனால தான் நீ டிவைன் பவரோட விதைன்னு சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா, நான் தான் புதுசாக ஒரு டிவைன் பவரே கிரியேட் பண்ணிட்டு இருக்கேனா, சரி நான் என்னோட வருங்காலத்தை எப்படி இருக்க போது நானே பார்த்துக்கிறேன், நீ செத்துப்போ டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொன்னோன்னே அந்த காட் ஆஃப் டைமும் மற்றவங்கள மாதிரி காத்தோட காத்தா கரைஞ்சி செத்து போயிடுவான். அப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், சரி நான் அடுத்த வேலை என்னன்னு பார்த்து உடனே இங்கேருந்து கிளம்புற வேலையை பார்க்கணும் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி டீமன் காடோட ஆத்மா வந்து நின்று நம்ம ஹீரோவை பார்த்து நீ எல்லாம் சாதிச்சா போல இருக்கு, டாட்டா பாய் பாய், உன்னை நான் மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஆத்மா பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ பட்டான் திரும்ப பார்த்து என்ன நடக்குது இங்கே, டீமன் காடோட ஆத்மா இங்கே வந்துச்சா, அவளோட அந்த டிவைன் பவர் என்கிட்ட இருக்கனால அவள் இங்கே என்கிட்ட சுற்றி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பட்டாருன்னு டிராகன் கார்டு நம்ம ஹீரோட மூஞ்சில் விரல வைப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ யார் அது அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண அப்படி திரும்ப பார்ப்பாரு. பார்த்தா அந்த டிராகன் கார்டு நம்ம ஹீரோ கூட விளாண்டுட்டு இருந்திருப்பா. பாத்தியா நான் அவன் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு வந்துட்டேன், பாத்தியா என்னை கண்டுபிடிக்க முடியல தானே, இது பிராங்க், என்னோட பிராங்க் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ கூட செம ஃபன்னாக விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டிராகன் கார்டு நம்ம ஹீரோ பார்த்து நீ எல்லா கார்டையும் கொண்டுட்டியா, இப்போ கடைசியாக இந்த டைம் கார்டையும் நீ கொண்டுட்ட, நான் அவங்க கூட அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஆனால் கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சிருக்கேன், அவங்களாம் இப்போ இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா அவங்க உன்னை கொல்ல பார்த்தாங்க, என்னையும் கொல்ல பார்த்தாங்க, அது பிரச்சனை இல்லை, ஆனால் நான் இதுக்கப்புறம் தனியாக இருக்க விரும்பல, நான் உன்னை திருப்பி அனுப்ப மாட்டேன் சங், நீ என் கூடயே தான் இருக்கணும், ஒரு சக்ஸஸராக ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படி சொன்னோன்னே அதை கிட்ட நம்ம ஹீரோ டிராகன் கார்டு கிட்ட கவலைப்படாதீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க கூட ஒரு சக்ஸஸராக ஒரு ஃப்ரெண்டாக எப்போவுமே நான் இருப்பேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அங்கே டிராகன் கார்டு அப்படின்னா நீ என்னை உண்மையான உலகத்துக்கு கூட்டு போவியா, கூட்டு போடா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமாம் தாயே அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, ஒன்றை நான் உண்மையான உலகத்துக்கு கூட்டு போனேன் என் தலையும் உருளும் உன் தலையும் உருளும், அவ்வளோதான் நம்ம 2 பேருக்கு அதையும் காலியாயிரும், அது மட்டும் இல்லாமல் உண்மையான டிராகன் கார்டு ஒருத்தி இருப்பா, அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிரும், இந்த மாதிரி பெரிய குழப்பமே வரும், அதுக்காக நான் உன்னை அந்த உண்மையான உலகத்துக்கு கூப்பிட்டு போக முடியாது, என்னை மன்னிச்சிரு, ஆனால் ஒரு விஷயம் செய்யலாம், உன்னோட டிவைன் பவரில் பாதி பவர் அப்படி என்கிட்ட கொடுத்தேன்னா நம்ம எப்போவுமே கனெக்டிவ்ல இருப்போம், நீ என்னோட மைண்டுக்குள்ளே வந்து பேசலாம், மைண்ட் ரீலாம்குள்ளே நம்ம மீட் பண்ணலாம் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு டிராகன் கார்டு ஐ சூப்பர் அப்படின்னா என்னோட பாதி டிவைன் பவரை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் ஐ ஜாலி அப்படி சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி அவளோட பாதி டிவைன் பவர் அப்படி நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ கிட்ட இருக்க அந்த டெத் கார்டு டிவைன் பவர் இருக்க அந்த உல்ஃப் அந்த டிராகன் கார்டு பவரை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம், அது மூலமா அந்த ட்ரீம் ரியாலம்குள்ள நம்ம ஹீரோ டிராகன் கார்டு கிட்ட பேசலாம், அந்த மாதிரியான ஒரு சக்தி நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். அதை நம்ம ஹீரோ அப்படியே சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த டிராகன் கார்டு பவர் ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்து டிராகன் கார்டும் இதுக்கப்புறம் நீ நானும் ஒன்னா இருக்கலாம்ல, ஆனா நீ என் கூட இங்கேயே இருந்துடலாம்ல, இதுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம், உன்னை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசே இல்லை தெரியுமா அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் விடுங்க பரவாயில்ல, நம்ம எல்லாத்தையுமே எதிர்கொண்டு தான் ஆகணும், நான் இப்போ உங்களோட ஒரு சக்ஸஸராக மாறிட்டேன், நீங்கள் எனக்கு நிறைய விஷயத்த டீச் பண்ணலாம், நம்ம நிறைய பேசலாம், சரி நான் இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிராகன் கார்டுக்கு கை கொடுத்தோன்னே டிராகன் கார்டும் கை கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ மூஞ்சில் சப்புன்ட்டு ரத்தம் தெரிக்கும். நம்ம ஹீரோவும்
அம்மா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே டிராகன் காடோட முதுகுல இருந்து கை உள்ளே வந்து நெஞ்சு வழியாக வெளியே இருக்கும். அது யாரோட கையின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, அவ தான் காட் ஆஃப் கிரியேஷன். நம்ம ஹீரோவை சண்டை போட அனுப்பி வச்சிருப்பால, நீ ஏன் கூட சேர்ந்து தான் சண்டை போடணும்னு. அவ தான் இங்கே வந்து டிராகன் காடோட முதுகுல அப்படியே குத்திக்கிட்டு, ஏ சங் நீ சூப்பராக வேலை பார்த்துருக்கடா, நிறைய கடை கொண்டிருக்கியே பாரு, உன் சார்பா நான் அந்த டிராகன் கார்டை கொள்றேன், இவளை கொண்டுட்டா எல்லாரும் செத்துருவாங்க தானே. நீ எனக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும், உனக்காக பார்த்தியா நான் அந்த டிராகன் கார்டை கொண்டிருக்கேன். ஆனால் நீ என்னை விட பயங்கரமான பெரிய மாஸ்டர் தான்டா, இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே அசால்ட்டாக கொண்டு இருக்க. செம பண்ணா இருந்ததில்ல இவங்களெல்லாம் கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட் ஆஃப் கிரியேஷன் டிராகன் கார்டை அப்படியே குத்தி கிழிச்சிருவா. அப்படியே நம்ம ஹீரோ மேலே டிராகன் கார்டை சாஞ்சு விட நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாது. அப்படி உறைஞ்ச மாதிரி சாக்காய் அப்படி நின்றுவான். இப்போ இங்கே என்ன நடந்தது, ஏன் இது நடந்தது, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு பார்க்கும்போது அந்த காட் ஆஃப் கிரியேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பார்த்து, என்ன அப்படியே நின்றுட்டுருக்க, வா என் கூட வா, நம்ம இங்கேருந்து போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கை நீட்ட நம்ம ஹீரோ அவரோட கையை துண்டை வெட்டி விட்டுருவாரு. அதை பார்த்து ஆமாம் என்ன நடந்தது, என் கையை ஏன் விட்டுனேன் அப்படி சிரிச்சுட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே பல்ல கடிச்சிட்டு, நீ தப்பு பண்ணிட்ட, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ செம கோவமா உக்கிரமா மாறி அந்த காட் ஆஃப் கிரியேஷனை அட்டாக் பண்றதுக்கு ஓடி வந்து சும்மா துண்டா விட்டுவாரு பாருங்க. அவரோட முழு கோவத்தையும் காட்டுவாரு. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.